வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் 2026 காலி பணியிடங்கள் என்னவாக இருக்கும், டிரைவர் எவ்வளவு, கண்டக்டர் எவ்வளவு, எவ்வளவு எடுக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புரியாத புதிராக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் மகளிருக்கு உண்டான அந்த வெற்றி பயணம், முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தை பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 இதை அறிவிக்க இருக்காரு அப்படின்ற தகவல்கள் வந்திருக்கு. முதல்வர் விஜய் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை விரைவில் இதை நடைமுறையில் கொண்டு வரதா சாத்தியங்கள் அதிகமாக இருக்குங்க. டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அதே போல் 2025 நியமனங்களை தடை விதிக்க போகிறதா வாய்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டர் 2025 நடைபெற்றது. இதில் 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. தேர்வு நடத்தினாங்க, இன்டர்வியூ வச்சாங்க. தேர்வை முடிச்சுட்டு வெறும் 2500 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத கொடுத்தாங்க. மீதி ஒரு 850 பேருக்கு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் இந்த டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங்லேயே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்காங்க. கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இவர்களுக்கு நிச்சயமாக வரும், கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்துலையுமே சரி, மண்டலங்கள் வாயிலாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவை கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிதுங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியும். கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த விதிமுறைகள் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மக்களே, போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் கொண்டு வர போகிறாரு முதல்வர் விஜய். 3000 பேருந்துகளை புதுதாக வாங்கியிருக்காங்க. அதற்குண்டான டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்களா, டிசிசியை மீண்டும் தொடர போகிறாங்களா அப்படின்றது இன்னும் முதல்வர் விஜய் வெளியில். போக்குவரத்து கழகத்தில் தனியார் பேருந்துகளுடைய டிக்கெட் உயர்த்தப்பட்டிருக்கு. அது கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. மக்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் இது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல்னு கூட நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இது மாதிரி நடந்திருக்கு. 30 ரூபா டிக்கெட்டை 35 ரூபா வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியாக போக்குவரத்து துறை அமைச்சர் ரத்து செய்யணும். இந்த மாதிரி அதிக கட்டணம் வசூலிக்கு பேருந்துகளை உடனடியாக உரிமங்களை முடக்கி ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் மற்றவங்க யாருமே பார்த்திங்கன்னா கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கப்பட மாட்டாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா தனியார் பேருந்துகளை ஓவர் கூட்டங்களை ஏற்றிக்கிட்டு ஆனாலும் டிக்கெட்டையும் ஓவர் ரேட்டுக்கு ஏற்றுறது மக்கள் பார்த்திங்கன்னா சிரமத்துக்குள்ளாகிறாங்க. கண்டிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் இதில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியோடைய புதிய நியமனங்களை விரைவில் நமக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.